ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தருக்கு 28,000 ரூபா லோன் கிடச்சிருக்கு, அதுவும் ட்ரூ பேலன்ஸில். இந்த அமௌண்ட்டு எப்படி அவர் வாங்கினார் அப்படின்ற டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எப்படியெல்லாம் அப்ளை பண்ண எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றதுமே நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இவர் லோன் வாங்கின அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 28,000 ரூபா. இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா 5,775 ரூபா அவர் மாதம் கட்டணும். லாஸ்ட் மாதம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 5,890 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட்டை ஏன் அவர் கட்டினார் அப்படின்ற டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலாக வீடியோவை பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அபவுட் திஸ் ஆப்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு லோன் கால்குலேஷன் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 10,000 ரூபா லோன் வாங்குறீங்க அப்படின்னா அது 6 மாதத்துக்கு இருக்கும். இந்த 6 மாதத்தில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கும் 2.4% பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக வரும். இதோட ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 18%, 708 ரூபா வருது. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 844 ரூபா வருது. டோட்டல் இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு இஎம்ஐ நீங்கள் வந்து 1,807 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11,550 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் ப்ராசஸிங் ஃபீஸோடு சேர்த்து ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. சரிங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும். சரிங்களா? ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் லோன் 5,000 ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. லெவலப் லோன் பார்த்தீங்க அப்படின்னா 1,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ ஜஸ்ட் நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோடனே ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ அக்ரி டு ஆல் அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்தையும் அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் பார்க்கும். இதில் நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கேட்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலெட் வச்சுருக்காங்க, ட்ரூ பேலன்ஸ் வேலெட்னு வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். இதில் எது வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் இருக்குது. இப்போ இங்கே இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லோன் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அப்ளை பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லட்ச ரூபா பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துலேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம், இல்லை 12 மாதத்துலேயும் உங்களால் முடிஞ்சால் பே பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 20,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு நம்ம மாதம் எவ்வளோ அப்படின்ற இஎம்ஐ கட்டணும் அப்படின்ற டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துட்றாங்க. 2,081 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படின்ற செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் பர்பஸ் கேட்குறாங்க. இதுக்கு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்றத கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சிங்கிளாக மேரிடான்னு கேட்குறாங்க, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷன் லெவல் கேட்குறாங்க. இந்த எஜுகேஷன் லெவலை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட ஹவுஸ் டைப் கேட்குறாங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா, இல்லை ஒத்திக்கு இருக்கீங்களா, இல்லை சொந்த வீட்டில் இருக்கீங்களா, இல்லை சொந்தக்காரவங்க வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஜாப் கேட்குறாங்க. நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்க, சேலரி பர்சனா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா, இல்லை ஸ்டூடெண்ட்டாக, ஹவுஸ் ஒய்ஃபாக கேட்குறாங்க. இதுக்கு 3க்கு எதுன்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குறாங்க. இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது கேட்குறாங்க. அதை நீங்கள் பார்த்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்களோட கம்பெனி இல்லைனா ஷாப், இதில் 2ல் உங்களோட நேம் எது இருக்குது அப்படின்றத பார்த்து செக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட மாத இஎம்ஐ வந்து அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்கம் எவ்வளோ அப்படின்ற கேட்குறாங்க. இந்த இன்கம்மை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல பார்த்து என்டர் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் எத்தனாவது மாதத்துக்கு இங்கே வரும் அப்படின்ற டீட்டெயிலுமே கேட்டிருக்காங்க. அந்த இன்கம் டீட்டெயில்ஸு அந்த டேட்டும் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டு வந்து எதில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பேங்க்கா, இல்லை செக்கா, இல்லை கேஷாக கொடுக்குறாங்களா அப்படின்றது கேட்குறாங்க. அதுக்கு பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட லாங்குவேஜ் கேட்குறாங்க. இதில் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே தெரியும் அப்படின்னா கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து இந்த இடத்துல வெரிஃபை பண்ண கேட்குறாங்க. அதனால் உங்களோட இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய விதமான இமெயில் அட்ரஸ் எல்லாம் வரும். இதில் உங்களோட பர்சனல் இமெயில் அட்ரஸ் எது அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இமெயில் அட்ரஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது இங்கே இந்த இடத்துல காட்டிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 35,000 ரூபாய்க்கு மேலேயே கிடச்சிருக்கு. இதில் மாதம் 6 மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6,235 ரூபாய் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மாதம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6,535 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னா உங்களோட நீங்கள் கட்டி முடிக்க போகிற நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோசிங் ஃபீஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்கும். அந்த அமௌண்ட்டை தான் அவங்க கேட்குறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரெல்லாம் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் லோன் வாஸ் டிஸ்போசல் ஃபுல்லி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சா. இப்போ ஓகே தேங்க்ஸ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் இருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போவே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு அந்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை, லவ் யூ கைஸ்.